சிவனார் வேம்பு அப்படிங்கிற மூலிகையை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சிவனார் வேம்பு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காந்தாரி, இறைவன் வேம்பு, அது மட்டும் இல்லாமல் அன்று எறிந்தான் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற பேர்களும் இருக்குது. இதை இன்னைக்கு பறித்து இன்னைக்கு எரிச்சாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருமா. அதனால தான் அதுக்கு அன்று எறிந்தான் பூண்டு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே சிறந்த மருந்தா இந்த மூலிகை பயன்படுது. சிவனார் வேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சொறி, சிரங்கு, கரும்படை, வெண்தேமல், இந்த மாதிரி தோல் சம்பந்தமான சரும பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வா பயன்படுது. இந்த செடியை பிடுங்கி முழுசா வேரோட சேர்த்து நம்ம எரிச்சிட்டு அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயோட குழப்பி நமக்கு இருக்கக்கூடிய அந்த புண்ணு இருக்கு இல்லையா, சொறி, சிரங்கு, படை, அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட ஆறாத புண்கள் இருக்கு இல்லையா, அதுலெல்லாம் தடவிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிவனார் வேம்பை பாலோட சேர்த்து அரைச்சு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய பெருவெடிப்பு, பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமா கியூர் ஆயிரும். அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவனார் வேம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா முடி வளர்ச்சி. இதோட வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல இருந்து ஒரு தைலம் உருவாக்குறாங்க. அந்த தைலம் நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களை நல்லா ஊக்கப்படுத்தி முடி ரொம்ப சிறப்பா வளர்றதுக்கு உதவுது. இந்த செடியோட ஃபுல் இலை, பூவு, அது மட்டும் இல்லாம தண்டு, வேர் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. உடம்பு குளிர்ச்சினால நமக்கு வாதத்தினால் வரக்கூடிய வலிகள் எல்லாமே நமக்கு கியூர் ஆகக்கூடியது. இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா தண்டு இந்த மாதிரி சிவப்பா இருக்கும். அது மேலே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர்ல ஹேர்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி முடி முடியா இருக்கும். நான் இதோட ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். இதில் தெளிவாக தெரியலை. இதோட காய்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். சிலிகுவா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகா சிவப்பான நிறத்தில் இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். இது மாதிரி நிறைய மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.